மாரத்தான் ட்ரெய்னிங்க வந்து நம்ம வந்து ப்ராப்பரா வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, எடுத்தோனே நம்ம வந்து ஓடக்கூடாது. அதுக்கு முன்னாடி சில பிசிக்கல் பேராமீட்டர் எல்லாம் வந்து நம்ம செக் பண்ணணும். என்னென்னன்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு மாரத்தான் ட்ரெய்னிங்க பொறுத்தவரைக்கும் லோயர் பாடியில வந்து நெறைய இன்ஜுரீஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுக்கு ரிலேட்டடான விஷயங்கள் பார்த்தோன்னா, ஒரு சிலருக்கு வந்து ஃப்ளாட் ஃபுட் இருக்கும். லெக் இருக்கும். லெக் டிஃபரன்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து மேஜரா இருக்கக்கூடிய ப்ராப்ளம். இத நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, ஒரு பிசியோதெரபிஸ்ட்ட வந்து நம்ம அப்ரோச் பண்ணி, அவங்க மூலமா இத வந்து நம்ம ப்ராப்பரா அனலைஸ் பண்ணணும். அத அனலைஸ் பண்ணிட்டு, அதுக்கு தகுந்த மாரி நம்ம வந்து என்னன்னா, ரீஹபிலிட் மெத்தடும் நம்ம ட்ரெயின் பண்ணிக்கிட்டே நம்ம ரன்னிங்கையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓடக்கூடாதுன்னு சொல்ல வரல. இத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு இதுக்கான ட்ரீட்மெண்ட்டையும், ட்ரெய்னிங் மெத்தடையும் ஒரு சைடு கொண்டு போயிட்டு, நம்ம ட்ரெய்னிங்கையும் வந்து நம்ம பேஸ் லெவல்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஏன் நம்ம இதெல்லாம் வந்து முன்னாடியே வந்து பண்ணணும்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த ரன்னிங் வந்து ஈக்குவல் டூ அடிக்ஷன். அது உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். நீங்க பண்ண வந்து என்னைக்குமே வந்து ரன்னிங் இந்த கிலோமீட்டர வந்து நம்ம அதிகமா தான் ஓடணும்னு நினைப்போமே ஒழிஞ்சு, நம்ம கம்மி பண்ணணும்னு என்னைக்குமே நம்மளுக்கு இதாகாது. ஏன்னன்னா, நமக்கு அந்த ரன்னிங் எக்சர்சைஸ் பண்ணக்கூடிய நெறைய ஹார்மோன்ஸ் வந்து செக்ரியேஷன் வந்து அதிகமா இருக்கிறப்ப, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு அடிக்ஷன கிரியேட் பண்ணி உங்களோட மைலேஜ வந்து ஜம்ப் பண்ண வைக்கும். ஆட்டோமேட்டிக்கா ஜம்ப் பண்ணி போயிட்டே இருப்பீங்க. இதுல வந்து இன்ஜுரீஸ் வரக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஆ அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, பேஸ் லெவல்லயே நம்ம இது எல்லாமே கரெக்ட் பண்ணிக்கணும். பேஸ் லெவல்லயே நம்ம இதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டோம்னா, நம்ம வந்து இன்ஜுரி இல்லாம ஸ்போர்ட்ஸ் பண்ணலாம். என்ன பண்ணணும் அப்டின்னா, ஹோல் பாடி வந்து ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங் எக்சர்சைஸும் பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மந்த்னாவது நம்ம வந்து ஹோல் பாடி வந்து ஸ்ட்ரென்தனிங் எக்சர்சைஸும் பண்ணணும். அந்த ஸ்ட்ரென்தனிங் எக்சர்சைஸ் 1 மந்த் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஜுரியோட ரேஷியோவ வந்து கம்மி பண்ணும். ஏன் இந்த இன்ஜுரிக்கு இவ்வளோ தூரம் முக்கியத்துவம் குடுக்குறாங்கன்னா, அத வந்து ஃபேஸ் பண்ணி, அதனால ஃபீல்ட் அவுட் ஆனவங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க வந்து ஸ்லோவா நீங்க போனீங்கனாலும், ஒரு 1 இயர், 2 இயர்ல நீங்க ஒரு நல்ல லெவல் அச்சீவ்மென்ட் பண்ண முடியும். நீங்க இதே ரொம்ப ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்றீங்க அப்டின்னா, ஒரு 6 மந்த்ஸ்லயே, ஒரு 1 இயர்லயே அது ஒரு மேஜர் இன்ஜுரி வந்துச்சு அப்டின்னா, அந்த இன்ஜுரி வந்து பார்த்தீங்கன்னா, 30 டேஸ்ல ரெக்கவர் ஆகலாம். மோர் தென் 3 இயர்ஸ் ஆகலாம். இல்ல கேரியர் அவுட் ஆகறதுக்கே வாய்ப்புகள் உருவாக்கும். அதனால வந்து இந்த மாரத்தான் ரன்னிங்க பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இன்ஜுரி இல்லாம பண்றது தான் வந்து நம்ம ஒரு லாங் டைம் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்ல வந்து நீடிக்க முடியும். அதனால வந்து பெர்ஃபார்மன்ஸ்க்கு எந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோமோ, அதுக்கு ஈக்குவலான இம்பார்ட்டன்ட் மோர் தென் தட் இன்ஜுரி பிரிவென்ஷன்க்கு வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இந்த மாரத்தான் ட்ரெய்னிங்ல.